என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லிவன் எந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடின் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிர் வழியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன். ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம லென்த் டேயோட முதல் நாளில் இருக்கிறோம், அப்படி தானே குட்டீஸ்? நம்ம தவக்காலம்னு கொண்டாடுவோம். நமக்கு லென்த் டேன்னு சொன்னால் தான் சிலருக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த 40 நாட்களை கடந்து வர்றதுக்கு முதல் படியில் நம்ம இன்றைக்கி நின்றுட்டுருக்குறோம். இன்றைக்கி எல்லாருமே நம்ம சர்ச்சுக்கு போயிருப்போம், ஆஸ் வெட்னஸ்டே மாஸ்க்கு போயிருப்போம், அப்படி தானே குட்டீஸ்? நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் குட்டீஸ். ஏன் அப்படின்னா, ஏசப்பாவுடைய பிறப்பு விழாவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் டயத்தில் ரொம்ப ஜாலியாக, அதே மாதிரி கிறிஸ்மஸ் டயத்தில் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, நம்ம வேறு வேறு விதங்களில் நம்மளோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சந்தோஷத்தை மையமாக வச்சு, ஒரு ஒரு ஷேரிங்கை மையமாக வச்சு தான் இருக்கும், அப்படி தானே குட்டீஸ்? அப்போது இந்த ஈஸ்டருங்கிறது எந்த விஷயத்த மையமாக வச்சு இருக்கும் அப்படின்னா, நம்மளை முழுக்க முழுக்க நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குட்டீஸ். நம்ம கிறிஸ்மஸ் டயத்தில் நம்மளை சுற்றி யார் கஷ்டப்படுறாங்க, இல்லை யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி அப்பையும் நம்ம மற்றவங்கள நம்ம நினைப்போம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம், மற்றவங்க கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஈஸ்டர் டயத்தில் நம்ம மற்றவங்கள எந்த விதத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி அவங்கள நம்ம நடத்துகிறோம், அல்ல நம்ம எந்த மாதிரி நம்மளோட கேரக்டர் இருக்குது, நம்ம உண்மையிலே கடவுளுக்கு உண்மையான விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்குறோமா, இல்லை நம்ம பண்ணுற உதவியோ இல்லை நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயல்பாடுகளோ மற்றவங்க கண்ணுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோமா, இந்த மாதிரி நம்மளை முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மில் தான் நம்ம இருக்கிறோம் குட்டீஸ். இது ரொம்பவே முக்கியமான டேர்ம். இந்த நேரங்களில் நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸை நமக்குள்ளே நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சிருக்கிற எல்லா விதமான சந்தோஷங்களும், எல்லா விதமான நிறைவும், எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் குட்டீஸ். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காலம்னு நான் சொன்னேன். இன்னைக்குரிய பாடலுமே நம்ம அப்படி தான் பார்த்தோம். ஏசப்பா, நான் உண்மையிலேயே யார், உண்மையிலேயே நம்ம பேரை சொல்லிக்கோமே, நான் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது என்கிட்ட இருக்கிற பொண்ணோ பொருளோ, இல்லை நான் படித்த படிப்போ, இல்லை நான் ஒர்க் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்களா, அல்ல உண்மையிலேயே நான் யார் அப்படிங்கிறத நான் எப்படி வெளியில் கொண்டுட்டு போகிறேன், நான் உங்களோட பிள்ளை தான் அப்படிங்கிறத என்னோட செயல்பாடுகள் எந்த விதத்தில் தீர்மானிக்குதுன்னு நம்மளே கொஸ்டின் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 40 நாட்களில் அதில் ஒரு நல்லதொரு ஆன்சர் கிடைக்கும் குட்டீஸ். அது ஆன்சராக மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்க்கு ஒரு முக்கியமான ஒரு பாதையை அது உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வசனமும் கொடுக்கப்பட்டிருக்குது. 1 நாளாகமம் 22:16 நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்களாம் குட்டி பிள்ளைங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் கேளுங்களேன், அவங்க இந்த லென்த் டேஸ் வருதுனாலே அவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க, ஒருத்தல் காரியங்களை பண்ணணும், சாக்ரிஃபைஸ் ஆன காரியங்கள் பண்ணணுன்ட்டு நிறைய அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க குட்டீஸ். அப்போது அந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்னு ஒரு குரூப் கேட்கும், இல்லை அந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா 40 டேஸு, அந்த மாதிரி ஒரு சில குரூப் என்ன பண்ணும் யோசிக்கும். இனி 3ஆவதாக என்னென்னா, அப்படி
பண்ணா தான் இதெல்லாம் நடக்குமா? அப்படி பண்ணா தான் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குமா? இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுற ஒரு குரூப்பும் இருக்குது. அப்படிதானே குட்டீஸ்? உண்மையிலேயே இந்த லென்த் டேல கடவுள் என்ன எதிர்பார்க்குறாங்க? இன்னைக்குள்ள 3 ரீடிங்ஸும் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ப்ரேயர் எப்படி இருக்கணும்னு அதில சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ப்ரேயர் ரொம்ப வெளிப்படையான ப்ரேயரா, மத்தவங்களோட பார்வைக்கு நம்மள வந்து புகழ்ந்து பாராட்டுற, மெச்சுகிற ப்ரேயரா இல்லாம, உண்மையிலேயே நம்ம மத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு நெனைக்கிறோம்னா, நம்மகிட்ட மறைமுகமா பேசிட்டு இருக்கிற கடவுள்ட்ட நம்மோ அந்த வேண்டுதலை எடுத்து வைக்கலாம். நம்ம அத வெளிப்படையா அதுவும் நம்ம யாருக்கு ப்ரேயர் பண்றோம்னு தெரியிற அளவுக்கு, அவங்களுக்கே தெரியிற அளவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது குட்டீஸ். எனிவேஸ் நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு பண்றோம்னா, அது நமக்கும் கடவுளுக்குமான அந்த கான்வர்சேஷன்ல மட்டும் இருந்தா கூட போதும். ஸோ நம்மளோட ப்ரேயர் அப்படி ஒரு ஒரு சீக்ரெட் ப்ரேயரா இருக்கணும். ஈவன் நம்ம மத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணா கூட, அது நமக்கும் அவருக்கும் இடைப்பட்ட ஒரு ப்ரேயரா இருக்கணும்னு சொல்றாங்க குட்டீஸ். இன்னும் 2வதா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்ம இந்த இந்த லென்த் டேஸ்ல நம்ம நெறைய ஃபாஸ்டிங் இருப்போம். நெறைய உறுத்தல் காரியங்கள் இப்போ சிலர் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க. சிலர் சிலர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதத்தில அத சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தல் தேவை. அந்த ஒருத்தல் எதுக்காக அப்படின்னா, நம்மளால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஏன்னா, இந்த வேர்ல்டுல நமக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம தான் நம்ம நெறைய கடவுளுக்கு விரோதமான பாவத்த பண்றோம். அப்படிதானே குட்டீஸ்? அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளிடத்துல இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம இந்த ஒருத்தல் மூலியமா, அந்த சாக்ரிஃபைஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துறோம். ஸோ, இப்பயும் கூட அந்த ஒருத்தல் ஃபர்ஸ்ட்டு நம்ம நாவுலருந்து தொடங்கணுமா குட்டீஸ்? நான் இத பண்றேன், நான் அந்த 40 டேஸ் அத பண்றேன், இப்படி இப்படின்னு நம்ம பண்ற நல்ல விஷயத்த கூட நம்ம வெளிப்படையா, பெருமையா பேசிட்டோம். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த சாக்ரிஃபைஸ்ல எந்த ஒரு பலனும் இருக்காதுன்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா குட்டீஸ். நம்ம இருக்கிற ஒருத்தல், நம்ம பண்ற சாக்ரிஃபைஸ் நமக்கும் கடவுளுக்குமானதா மட்டும் தான் இருக்கணுமா குட்டீஸ். நீங்க 3வதா பார்த்தீங்கன்னா, ஆல்ம்ஸ் கிவிங் அதாவது ஷேரிங்ன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இந்த நேரங்கள்ல நம்ம நெனைப்போம். அதன் மூலியமா கடவுளுடைய பார்வை நம்ம மேல பற்றாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படிதானே குட்டீஸ்? அப்போ அது பண்ற அந்த சேரிட்டி எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிந்ததா மட்டும் இருக்கணும். வெளிப்படையா அந்த சேரிட்டிய நான் தான் பண்ணேன், நான் செய்றேன், இந்த லென்த் டேஸ்க்காக நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு சேரிட்டி அது இல்லாம, உண்மையிலேயே அது நமக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்சு, அதனால மத்தவங்க நல்லது அடையிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும்னு 3 விஷயங்கள இன்னைக்கு ரீடிங்ஸ்ல நம்ம வந்து பார்த்துருப்போம் குட்டீஸ். அப்போ இந்த 3 விஷயங்களையும் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான், இன்னைக்குரிய இந்த வசனம் 1 நாளாகமம் 22:16 வசனம், "நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக" அப்படிங்கிற வசனம் நமக்குரியதா இருக்கும். இந்த 3 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் நமக்கு வேணும். கண்டிப்பா நம்ம நல்லது பண்ணும்போது நெறைய சோர்வுகளும், போராட்டங்களும் வரதான் செய்யும். ஸோ, நம்ம கடவுளே நான் என் பலத்துல இல்ல, உங்களுடைய பலத்துல இந்த 40 டேஸ் நான் கடந்து வரப்போறேன். எனக்கு நீங்க நெறைய செல்ஃப் அனலைசேஷனையும், நெறைய செல்ஃப் கண்ட்ரோலையும், நெறைய விஷயங்களையும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க. அதற்கு ஏற்ற என்னுடைய எம்ப்டி இதயத்த நான் உங்க கையில குடுக்குறேன். நீங்க இந்த 40 டேஸ்ல உம்முடைய சித்தத்தின்படியான எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி குடுங்கன்னு, நம்ம இருதயத்த வெறுமையாக்கி, அதுல எந்த ஒரு அன்வான்டடான திங்ஸும் இல்லாம அத வெறுமையாக்கி, அவருடைய கரங்கள்ல ஒப்புக் குடுப்போம் குட்டீஸ். கண்டிப்பா நம்ம லைஃப ஃபுல்ஃபில் ஆக்குற, நம்ம இப்ப பார்த்த அந்த 3 விஷயத்தையும் ஏசப்பா நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு பலனையும், ஆலோசனைகளையும், வழிகாட்டுதலையும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நம்மளையும், நம்மளோட இருதயத்தையும், இதை கேட்டுட்டு இருக்க உங்களுடைய ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருவரையும் நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. எங்களை எல்லா சூழ்நிலைகள்லையும் வழிநடத்துகிற தேவன். இந்த 40 டேஸும் கூட நாங்க லைஃப்ல ஒரு நிறைவ காணணும் அப்படின்னா, எங்களுக்கு குடுத்திருக்கிற அந்த 3 படிநிலைகளையும் உம்முடைய விருப்பப்படி நாங்க நிறைவா கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும், பலனையும் கொடுக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென்.